என்னோடய பேர் சுமித்ரா. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடேசபுரத்துலேருந்து வரேன். நான் இது வந்து 3rd டைம் எனக்கு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த வேலை வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணேன், ஆனால் ஃபிசிக்கல் வந்து போயிடுச்சு. செகண்ட் டைமும் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணேன், ஆனால் ஓவராலில் 1 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ 3rd டைமில் நல்லா எக்ஸாம்லேயே வந்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலும் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து வாங்கியிருக்கேன் அந்த வேலையை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, எங்கள் அம்மா தம்பி எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் படித்த அகாடமி ஏகேஎம் அகாடமி, அங்கேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேஷ்னலாக இருந்தாங்க. சார் ஆனந்தராஜ் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இங்கே வந்திருந்ததுனால தான் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா 2 வருஷமாக நான் வீட்டில் இருந்து தான் படித்தேன், எல்லாமே வீட்டில் இருந்து தான் ஃபுல்லாகவே பண்ணேன். ஆனால் இந்த டைம் நான் இந்த அகாடமி வந்த பிறகு தான் எனக்கு வந்து வெளி உலகம்னாவே என்னன்றதே வந்து எனக்கு ரொம்பவே நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் +2 வரைக்கும் தான் வந்து படித்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜில் வந்து படிக்கல. மோஸ்ட்லி காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. 8 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ட்ரை பண்ணது தான். 2 வருஷமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே படிப்பேன். காலையில் 10 o'clock வேலைக்கு போயிட்டு 9 o'clock வரும் வீட்டுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து படிக்கவே ஆரம்பிப்பேன். அது வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் போகும் தினமும். அப்புறமா தான் எங்கள் அம்மா சரி 2 டைமே வந்து விட்டுட்டோம் அப்படின்றதுனால நீங்கள் அகாடமி போயிட்டு நல்லா படி, நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd டைம் என்னை வந்து இங்கே செஞ்சியில் ஏகேஎம் அகாடமியில் தான் வந்து சேர்த்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் நல்லா பிரேவாக நல்லா படிக்கவே ஆரம்பித்தேன். நல்லா இங்கே வந்து எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன டெஸ்ட்டில் எப்படிலாம் அட்டன் பண்ணணும், ஸோ நம்ம டைம் கால்குலேஷன் பண்ணி எப்படி நல்லா படிக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு இங்கே வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். மோஸ்ட்லி இங்கே வந்து நான் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கேன். இங்கே யாரும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து நம்மளை புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து இருக்கும், பட் அது அந்தளவுக்கு வந்து நம்ம மோட்டிவேஷ்னலாக ஃப்ரீயாக ஒரு அட்வைஸபிளாக நல்லாவே போகும். அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். அதே சேம் டைமு கிளாஸ்லாம் வந்து கொஷின்ஸ்லாம் நம்ம அப்படியே கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க சாரு, நாங்கள் அப்படியே ஆன்சர்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் வந்து தினமுமே வந்து டெஸ்ட் வந்து போகும். 1 ஹவர்லாம் படிச்சுட்டு உடனேலாம் டெஸ்ட்லாம் நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். நான் அதுமாரி ஒரு பண்டலே வச்சுருக்கேன். என்னோடய டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் நிறையவே வச்சுருக்கேன். இன்னமும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அது ஒரு மெமரிஸ் மாதிரி நான் இன்னும் வச்சுருக்கேன் அது அப்படியே. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த அகாடமி வந்து. என்னோடய 8 வருஷம் நான் +2 முடித்த பிறகு ஜாலியான ஒரு மெமரபிள் லைஃப் மாதிரி இந்த அகாடமியில் வந்து இருந்தது வந்து நான் சொல்லலாம். ஹாஸ்டல்லேருந்து தங்கி படித்தது, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்தது, அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய பார்ட் ஆஃப் லைஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப மெமரிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது எனக்கு. +2 படிக்கிற வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. அதுக்கப்புறம்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்றதே யாருமே ஒருத்தர் கூட கிடையாது எனக்கு. இங்கே வந்த பிறகு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாமே வந்து சார் முதல் கொண்டு டீச்சர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஏகேஎம் அகாடமி டீமுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்தராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.